சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யுவர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே உள்ள சியோன் நகர் பகுதியில் 2 பேரை அரிவாளால் வெட்டிய சம்பவத்தில் கைது செய்யப்பட்ட ஆகாஷ் என்ற இளைஞர் கால் முறிவு ஏற்பட்டு உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. ஜீவநகர் பகுதியை சேர்ந்த ஜெயக்குமார் மற்றும் அழகர் ஆகிய இருவரையும் மர்ம நபர்கள் இருவர் அரிவாளால் வெட்டிய சிசிடிவி காட்சிகள் வெளியாகின. அதில் இருசக்கர வாகனத்தில் வந்தவர்களில் ஒருவரை அரிவாளால் வெட்டும் காட்சியும் மற்றொருவர் ஆயுதங்களுடன் மற்றொருவரை துரத்தும் காட்சியும் பதிவாகியிருந்தது. இதனையடுத்து காயமடைந்த இருவரும் சிவகங்கை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த சம்பவம் தொடர்பாக சிசிடிவி காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியாகி அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த சம்பவம் தொடர்பாக ஆகாஷ் டெலிஷன் மற்றும் குணா ஆகிய இருவரையும் மானாமதுரை போலீசார் கடந்த 6ஆம் தேதி கைது செய்தனர். முன்னதாக ஆகாஷை கைது செய்ய முயன்றபோது போலீசாரிடமிருந்து அவர் தப்பி செல்ல முயன்றதாகவும் பாலத்திலிருந்து கீழே விழுந்ததில் அவருக்கு கால் முறிவு ஏற்பட்டதாகவும் போலீசார் தெரிவித்திருந்தனர். இதனையடுத்து அவர் சிகிச்சைக்காக சிவகங்கை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அதன் பின்னர் மேல் சிகிச்சைக்காக மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு அவர் மாற்றப்பட்டு காவல்துறை கண்காணிப்பில் சிகிச்சை பெற்று வந்த ஆகாஷ் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்து விட்டதாக கூறப்படுகிறது. இந்த சம்பவம் குறித்து காவல்துறையினர் தீவிர விசாரணை நடத்தினர். அதே சமயம் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த ஆகாஷ் உயிரிழந்து விட்டதாக காவல்துறையினர் கூறிய நிலையில் ஆகாஷை போலீசார் அடித்து கொலை செய்துள்ளனர் என அவரது பெற்றோர் மற்றும் உறவினர் குற்றம் சாட்டினர். இந்த சம்பவம் குறித்து உரிய விசாரணை நடத்த வேண்டும் என ஆகாஷின் உறவினர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டதால் இந்த வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டது. அதன் அடிப்படையில் இந்த வழக்கு சிபிசிஐடி விசாரணை நடத்தி வருகிறது. இந்த நிலையில் ஆகாஷின் காலை உடைத்தது போலீஸ்தான் என நீதித்துறை நடுவரின் ரிமாண்ட் அறிக்கையில் அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. போலீஸ் காவலில் மரணமடைந்ததாக கூறப்படும் நிலையில் ஆகாஷின் தந்தை ராஜேஷ் கண்ணன் மதுரை அமர்வில் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார். அந்த வழக்கு நீதிபதி விக்டோரியா கௌரி முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது மானாமதுரை குற்றவியல் நீதித்துறை நடுவர் கால் முறிவு சிகிச்சைக்காக சிவகங்கை மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த ஆகாஷிடம் வாங்கிய வாக்குமூலம் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது. அதில் ஆகாஷ் கூறியிருப்பதாவது: 6ஆம் தேதி மதியம் சீருடையில் இல்லாத காவல்துறையினர் என்னையும் குணாவையும் பிடித்தனர். மாலைக்கு பின் என் கண்ணை கட்டி என்னை மட்டும் கார் ஒன்றில் ஏற்றி வேறு இடத்திற்கு அழைத்து சென்றனர். எனது காலை கற்களுக்கு இடையே வைத்து ஈர சாக்கை போட்டு கம்பியால் அடித்து எனது காலை உடைத்தனர். பின்னர் மானாமதுரை மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர். பாலத்தில் இருந்துதான் தவறி கீழே விழுந்ததாக சொல்லுமாறு காவல்துறையினர் மிரட்டினர். அதன்படி பயத்தில் நானும் அப்படியே கூறினேன். அதன் பின் மாலை சிவகங்கை அரசு மருத்துவமனைக்கு அழைத்து வந்தார்கள். கண்கள் கட்டப்பட்டிருந்ததால் என்னை யார் அடித்தது என்று தெரியவில்லை என்று ஆகாஷ் கொடுத்த வாக்குமூலத்தில் தெரிவிக்கப்பட்டது. இதை கேட்ட நீதிபதி ஆகாஷ் பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர் என்பது உறுதியாகியுள்ளதால் சம்பந்தப்பட்ட காவல்துறையினர் மீது SC/ST பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து முதல் தகவல் அறிக்கையில் மாற்றம் செய்ய சிபிசிஐடிக்கு உத்தரவிட்டார். தமிழகத்தில் தொடர்ந்து காவல் நிலைய மரணங்கள் நடந்து கொண்டேதான் இருக்கிறது. அது தொடர்பான நடவடிக்கைகள் அரசு தரப்பில் எடுக்கப்பட்டதாக கூறப்பட்டாலும் திருந்தாத காவல்துறையினர் தான் வைத்ததுதான் சட்டம் என்று அராஜகத்தில் ஈடுபட்டு வருவது கண்டிக்கத்தக்கது. உடனடியாக முதல்வர் ஸ்டாலின் தலையிட்டு இதுபோன்ற அடாவடிகளுக்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்தியுள்ளனர். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.